guys, welcome back to Adastomil Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Car for Sale Part 7. ஓகே, நான் வந்து போன வாட்டி வந்து ஸ்கோடா ஆக்டேவியஸ் வந்து வித்தாச்சு. நான் வந்து சொல்லியிருந்தேன் என் போலோ GT நான் வச்சுருக்கேன், அதனால் வந்து என் பர்சனல் காராக வந்து இந்த போலோ வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கார் வந்து ஒயிட் கலர், ஆனால் என்னோடது போலோ GT. அதுக்கப்புறம் மேலே ரூஃபில் வந்து பிளாக் கலர் வச்சுருப்பேன், அலாய் வீல்ஸ் இந்த மாதிரி இருக்காது. இன்டீரியர் ஒயிட்டில் இருக்காது, பேக்கில் பட் இன்டீரியர் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் சீட்ஸ் மட்டும் ஒயிட்டில் இருக்காது, பிளாக்கில் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நெய்பர்ஹுட் ஆப்ஷன் லவனே டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் போயிடலாம் கைஸ். சொன்னால் ஏதாச்சும் நல்ல கார் ஏதாச்சும் இருக்கும், அதனால் ஆப்ஷன் போகலான்னு எனக்கு ஒரு தோணுது. எஸ், இன்ன வரைக்கும் அவனுக்கு வந்து பார்கெயின் ஆப்ஷன் என்ன கொடுக்கல. எனக்கு வந்து எப்போ தான் கொடுப்பானுங்க, அடுத்த வருஷம் தான் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சீட் போனால் ஹார்பர், அப்போ வந்து நம்ம இந்த சீட் போனோம். வந்து 10 மணி ஆச்சு, 11 மணிக்கு ஆப்ஷன்னா இப்போலேருந்து ஓட ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ்லேருந்து வந்து தூரம், ஆமாம் ஆஃபீஸ்லேருந்து தூரம், ஆனால் தான் ஹார்பர் வந்து நம்ம போகிறோம். ஏய் ஒரே நிமிஷம், நம்மகிட்ட தான் கார் இருக்குல்ல, மறந்தே போயிட்டாங்க கைஸ். என்கிட்ட கார் இருக்குதே மறந்துட்டேன். ஆனால் எதுக்கு நான் வந்து பஸ்ஸில் வந்தேன்னு எனக்கும் சத்தியமாக புரியல. பெட்ரோல் இல்லைனா கூட பெட்ரோலில் போட்டு வந்துருப்பேனடா, ஓடி வர. பரவாயில்ல கைஸ், எக்ஸசைஸ் உடல் பயிற்சி கைஸ். ஓகே கைஸ், சின்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக வந்து 6 பாட்டு வரைக்கும் போட்டேன். பட் இன்னும் யாருமே போட காரை வந்து ஆப்ஷனில் போடுறேன். நான் பர்சனல் காரை வாங்கி வச்சிருந்தா தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். only 10 seconds. நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் உட்காந்து யாருமே இன்னும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபே பண்ணல. அவ்வளோ 6 பாட்டு போட்டேன், 7 பாட்டு இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்போதான் வந்து எல்லா தேசம் போட முடியும். அப்படியா அதனால இப்போ ரொம்ப சீப்பாகவே வந்து ரொம்ப கம்மி தானா போடுவேன். நம்மளுக்கு இருக்காரு இந்த காரா ஜிடி சாணம் ஜீப் பார்க்கும்போது ஓட்டை ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த காரே எனக்கு பார்த்தாலே புரியல. இந்த கார் டங்குக்கு நான் வந்து நான் செலவு பண்ண முடியல. வீட்டு கூட வைக்கூட வந்து கார் தருவோம். சூப்பராக இருக்குது, இதெல்லாம் வாங்கிக்க முடியல. உங்களுக்கு எவ்வளோ பேசுறதுங்க, யூ ஹேவ் ஸ்கில் பாயிண்ட். இதை ஓட்டி பார்ப்போம். நான் வந்து எப்போ கிளாசிக் காரில் ஓட்ட மாட்டேன். ஆனால் எலக்ட்ரிக் மாதிரி இருக்கு. ஐயே, இது செட் ஆகாது.
இது அதோட மோசமாக இருக்கு. இந்த டோ ட்ராக்கில் போட்டு விட்டுருவா இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வந்து நம்ம கடை கட்டி விட்டுருவோம், ஓட்டிகிட்டு போயிடலாம். இந்த வண்டியை வந்து நம்ம தாறுமாறாக டியூன் பண்ணலாம் கைஸ். ஒன்று அந்த காரை வந்து ஒரு 50,000 ஒரு 60 வாங்கினா, 50னா 70, 70னா 90. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இன்னும் 1 lakh தப்பான ரூட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் கைஸ். ஐ திங்க் இது வந்து ஒரு A5ஓட ரிசம்பலன்ஸ் அது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா RR இருக்கனால என்ன காருன்னு கண்டுபிடிக்கலாம். டேரெக்டாக டியூன் ஷாப்புக்கிட்ட போயிடலாமா? ரைட். ஐயோ சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்னால் கோலம் எட்டு வரல, எட்டு வந்துருந்த 3 கால். விட மாட்டேன். ₹1000 தான் இருக்க, ஒன்றும் பண்ண முடியாது. பயட மாட்டேன். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போவான். எங்க இந்த வண்டியில் சிறப்பு கொஞ்சம் பண்ணும் இல்லை. அதுதாங்க ஜெர்மன் கார்ஸ் வந்து நம்ம நம்பி வாங்கலாம். இந்த ஒரு சிறப்புடியும் போட்டிருக்க மாட்டானுங்க. பட் அலாய் வீல் மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்க மாதிரி. ஏய், உடச்சுட்டு போகிற வெரி குட் சார். டர்போ போட்டிருக்கானுங்க. அச்சிச்சே, நான் வேற போல எங்க நிப்பாட்டிட்டா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? போனதுக்கு வெளியே வச்சிடலாம். நான் வந்து 5th பார்ட்டில் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், அது அப்புறமா காட்டுறது. இது வெளியே வச்சிடலாம். அந்த வந்து வீட்டுக்கு போகிற கேரவனுக்கு போகிறவங்க டக்குன்னு போய்க்கலாம். என்னதான் வந்து எத்தனை கார் வாங்கினாலும் எனக்கு அந்த போலம் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்ன சொல்றா பாருங்க. மாடிஃபை பண்ணுறாங்க கைஸ். அதாவது நான் என் வண்டியில் வந்து ரூஃப் மட்டும் தான் மேலே பிளாக் போட்டிருப்பேன், வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ இந்த கார் நான் எவ்வளோக்கு தான் வாங்கினேன்? அப்படி 60, அப்போனா அது 1 lakh 40,000 ப்ராஃபிட். ஐயோ ஆடி நல்லா இருக்குல்ல, இருந்தாலும் எனக்கு போல தான் முடிச்சிருக்கும். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏன்னு தெரியல. ஓகே கைஸ், இந்த கார் எவ்வளோ வாங்கினேன்? திருப்பி எனக்கு வந்து டோக்கு தான் போகுது. சரி 20,000 அரௌண்ட் வச்சுக்கலாம். தொண்டை லேட்டாக காட்டிச்சு. அது ஆஃப்டர் யூ வித்தாச்சு. நோ போலோ நான் தொடவே மாட்டேன். நம்ம ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. பட் இந்த காரை போய் 17,000, இந்த காரை போய் இவ்வளோ ஆன்டிக் காருக்கு வந்து எப்பவுமே வேல்யூ இருக்கும் கைஸ். 2009 ஆகுது, நான் 300 தான் செலவு பண்ணியிருக்கேன். அவ்வளோ அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது. இந்த காரை வந்து நான் ஒரு 35,000 சாரி 25ன்னு போட்டேன். 40,000 கைஸ். ஐயோ, நான் வேற இப்போ வந்து நெக்ஸ்டே பிடிச்சிட்டே இருக்கேன். இதில் போய் இந்த ஆன்டிக் கார் 1 lakh லாக். வாங்கடா டேய், இப்போ வாங்கடா. அவனே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்னென்ன சொல்றா பாருங்க. எப்படி இருக்குன்னு படிக்கலாம் ப்ளீஸ். கஸ்டமர் ஆஃபீஸ் இந்த வண்டி. இங்க வாடா. ஆமாம் தம்பி,
36 அடா எனக்கு சாவடிக்கும் இந்த வண்டியை நான் வந்து சரி ஓகே தொழில் 36,000 கேட்குறோம். வாங்கடா தம்பி உனக்காக இந்த வண்டிக்கு யாராச்சும் வாங்க. இந்த வண்டிக்கு யாரும் வாங்கடா. இருங்க கைஸ் வந்து நான் போன வாட்டி டெக்கரேஷன் அதாவது இருங்க அப்கிரேட்ஸ் இது போனோன்னா டெக்கரேஷன் இது வேற இந்த ஆஃபீஸ் அப்கிரேட்ஸு இது வந்து இதை விட்டுருங்க கஸ்டமைஸு அதாவது அப்போ வால்ஸ் வால்ஸும் வைக்க முடியுது, டோரும் வைக்க முடியுது, விண்டோவும் வைக்க முடியுது. சரிங்களா ஃபவுண்டேஷன் இருக்குது ஆர்கிடெக்சர்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. வால்ஸ் இப்போ ஓகே இப்படி சோறு வைக்கலாம். டோர்ஸை போயிட்டு விதவிதமாலாம் டோர் இருக்குது ஆனால் வாங்க முடியும். விண்டோஸ் இவ்வளோதான் பண்ண முடியுது. இது வச்சு நான் ரெண்டா பண்ண இதுக்கு முன்னாடி வச்சு தாங்கடா ஆனால் வேஸ்ட்டு கைஸ். ஓகே ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது மேலே போ என்ன இது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இது எதுக்கு ஃபஸ்ட்டு நீ எப்படி வந்து வால்ஸை வச்சு எப்படி போக நீ இப்படி வைக்க முடியுமா? வைக்கவே முடியலடா. இங்கே வைக்கணும். டேய் சத்தியமாக புரியல என்ன பண்ணுறதுன்னு. ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்து கிளம்பலாம். பெட்ரோல் ஆனால் என் வண்டியில் எந்த மாதிரி ஹாரன் இருக்குது. கார் ஷோரூம் ஓனர் வந்து கேரவனை தங்கியிருக்காரம்மா. அநியாயம் அது. யூ ஹாவ் அன்பெய்டு பில்ஸு ஆஃபீஸஸ் யூ ஹாவ் ஸ்கில் பாயிண்ட் அப்டேட். என்ன தான் நீங்கள் சொன்னாலும் இவங்களுக்கு வந்து அன்பெய்டு பில்ஸை கட்டிடலாம். பேஜ் ஓகே ஆஃபீஸ் சிஸ்டம் அது நான் போய் பார்த்துக்கிறேன். இவங்க என்னதான் சொல்றாங்க எனக்கு வந்து அப்டேட் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஏன்டா அப்படி இருக்கீங்க இந்த வாட்டி நான் வந்து முதல்ல நான் போய் ஏமாந்த போட்டேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஏன்டா அப்படி இருக்கீங்க சத்தம் ஏண்டா என் முடி தான் கிடச்சாடா. ஏன்டா ஏதாவது வாங்கிட்டு வரும்போது தான் நீ வந்து கஸ்டமர் வண்டியில் அடிச்சா பரவாயில்ல. என் வண்டியில் அவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு. நீ இறங்க நீ காசு கொடுத்து வாங்கலாங்க. காசு கொடுக்க மாட்டீங்க நான் கைசுங்க. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு.
சைடு போச்சு. கைஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல கைஸ், சொன்னால தான் கைஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க கைஸ் ப்ளீஸ். கைஸ் சொன்னேன் அந்த லேபரை வேலைக்கு எடுக்கலாமா? தம்பி ஐயோ ஏப்ப நீ எதுக்குடா இருக்க குப்பை? ஒரு நாளைக்கு தான் வருவோன்னு ஒன்றும் தருவோம். கைஸ் அப்போ வந்து இப்போ வந்து அவனை வந்து அவன் வேலைக்கு இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா வந்து அவனை நிப்பாட்ட முடியாதா என்ன? இது தெரியாம ஹேர் பண்ணிட்ட நீ. இந்த வந்து 1 லேக் தான்டா, இதுக்கு என்னட்டா இருக்கு குறை? இதெல்லாம் எங்கடா போயிடுவாங்க பிளாக் மார்க்கெட்டே? வந்துட்டு சவுண்ட் ஏதாச்சும் இருந்தா இதை வச்சு நான் என்னடா பண்ணேன்? டேய் போடா. கைஸ் கஸ்டமர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க. சூப்பர். இந்த ஆண்டி எவ்வளோ கேட்குறாங்க அதுக்கு தெரியல கைஸ். இந்த கஸ்டமர் எவ்வளோ வர மாட்டேங்க. ஆண்டியா சொல்லுங்க ஆண்டி. சூப்பர் ஆண்டி, நைஸ். லேட்டாக வந்தவனு நல்ல போலீஸ்க்கு தான் ஆண்டி கேட்டிருக்கேன். சூப்பர் ஆண்டி, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி 1 லேக் எடுத்துரும். ஸோ காசு மட்டும் 1 லேக் எடுத்தானே கைஸ். சப்ஸ்கிரைபர்ஸும் அடிக்கணும் கைஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த காரு எவ்வளோ? ஓகே இந்த கார் மட்டும் வாங்க மாட்டேன். இது நல்லா இருக்கு இந்த காரு, அப்புறம் குட்டியாக இருக்கு வேணாம். இது நல்ல கார் காட்டுங்கடா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான காசு. 1 லேக்குக்கு எதாவது கார் இருக்கா தம்பி? அடே இந்த மாதிரி மட்டமான கார் என்கிட்ட கொடுத்துருக்கோம். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். எனக்கு வந்து மோர் எக்ஸ்பென்சிவ் கைஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வேணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஆனால் ரொம்ப சீப்பாக இருக்கு இந்த கார். எனக்கு புரியல கைஸ். நான் வந்து எதுக்கு சொல்ல சீப்பான காரில் வாங்க போனேன். ஏதோ உருப்படியாக கார் கொடுங்கடா. அப்படி இந்த வீடா? ஓ ஹவுஸ் ஃபார் சேல் 60,000 தண்டத்துக்காக பே பண்ண விரும்பல. வேணா கைஸ் இந்த வீட்டு நான் வாங்கி நான் இன்னொன்று அட்வான்டேஜே நான் நெய்பர்ஹுட் இங்கே பாருங்க, ஆஃபீஸ் இங்கே இருக்குது, நான் வீட்டுக்கு இங்கே வரணும். எனக்கு வந்து கேரவேன் எவ்வளவோ பக்கத்தில், நான் தூங்குறதுக்கு மட்டும் தான்டா, அப்புறம் பிரச்சனையே இல்லை, எனக்கு தேவையே இல்லை. கோடியாக் 47 ஏன்னா எனக்கு மட்டும் அது மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறடா. ஒன்று தான் கைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்லாவே வந்து கொஞ்சம் அழுக்க இருக்கு. அழுக்க இருக்கு. ஸோ ஓகே இந்த காரை வந்து நான் 47க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து ரவுண்டாக 15 வச்சா கூட வந்து சூப்பர். இந்த ஒரு வண்டியை பார்த்து அப்படியே கொண்டு கவுத்திட்டான். லேண்ட் ரோவர்
1,24,000. இங்கே வந்துருக்கலாமோ ஃபஸ்ட்டு நாங்கள் சட்டன மூடி போகிறனால சட்ட டேரக்ட் எடுத்தோன்னே ரவுண்ட் அடிக்க வந்து நடந்த பிரச்சனை. ஐயோ முடிஞ்சு செஞ்சிச்சு. டிடிஐ கஸ் டீசல் இன்ஜின் நைஸ். அந்த போலவும் வந்து டீசல் இன்ஜின் தான். மாட்டா சார் ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? நான் ஒரு டவுட்டு சார். ஏன் சார் நீங்கள் வந்து டியூனர் ஷாப்லேயும் இங்கேயும் ஒரே ஆள் தான் இருக்கீங்க? இங்கே இருக்கும் ஒரே ஆளா? ஓ சார் நீங்கள் 3 பேர் ட்வின்ஸ் தான், ஆனால் 3 பேர் ஒரே மாதிரி இருக்கீங்க. எப்படி? தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். சரி ஓகே. திடீர்னு சிறப்பு அடிச்சு வந்து நான் போய் க்ளீன் பண்ண வண்டி செம்ம அழுக்கு. எந்த லட்சணத்துக்கு தான் வேண்டுமோ எனக்கும் தெரியல. டெசர்ட் குள்ளே போயிட்டு தான் லேண்ட் எப்படி சொல்ல லேண்ட் க்ரூசர் போயெல்லாம் இந்த வண்டி உள்ள விட்டு போடுறேன்னா ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? இல்லை அப்புறம் அது வண்டி என் வண்டியை பார்த்து அப்புறம் அது ஃபர்ஸ்ட். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒருத்தன் வந்து போல பிடிச்சான் வந்து உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஹோண்டா சிவிக் எனக்கு கிடைக்கவே இல்லை மிஸ். ஒன்றும் பண்ண முடியாது. அவனை போய் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஹோண்டா சிவிக் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே கிடைக்கும் மிஸ்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெய்பர்ஹுட்டா ஆப்ஷனா? இந்த கார் ஆப்ஷன் விடலாமா? சார் டவுட்டு கேட்க மாட்டேன் போங்க சார். போடா டே முட்டை. தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டியா? தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரே விஷயம் எந்த வருஷம் மாடல்? 2022. இந்த கேம் வந்து 2023. அப்போ வந்து இந்த வண்டி வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு. ஆனால் நம்ம 2026 இப்போ. ஸோ ஹாப்பி நியூ இயர் வரது போஸ்ட் போட்டேன். ஸோ 2026 மற்ற வீடியோ வந்துருந்தா அதை ஆல்ரெடி எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அது கணக்கு வராது. பட் இதுதான் வாஷ் பண்ண வரேன். இந்த வண்டி எனக்கு அதிகமாக ராசி போய் பிச்சுக்கிட்டே இருங்க. நான் வந்து வாஷ் பண்ணிட்டு போகலாம். வாஷ் பண்ணதுனால தான் இப்படி வந்து ஆகுது. எனக்கு டக்குன்னு அந்த பெனால்ட்டின்னு பார்க்க போகிறேன் சார். வேறு ஒன்று சார் கேட்கணும்னு நினச்சேன். இங்கே இருக்க ஒர்க் ஷாப்பு இங்கே 2 பேர், நீங்கள் இங்கே இருக்க டியூனர் ஷாப்பு, நீங்களாம் எப்படி ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா? இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா? தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். பக்கத்தே ஆட மாட்டேன்டா. இந்த கலர் கவர் தான் நீ சாண்ட் கலர்ல வச்சிருந்த. கலர் நல்லா இருக்கு. திருப்பூண்டை விட்டு அது டேமேஜ் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஆய மாட்டேன் சார். உங்களை மாதிரி என்னோட பார்த்தேன் சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நான் எப்படி பாதியில் கூட விட்டேன். ஆனால் கரெக்டாக நின்றுது. எப்படி கொஞ்சம் கூட சாயாது. இனிமேல் வந்து பேக் டயர் தான் வந்து இதை வந்து வைக்க போகிறேன். அப்போ எப்படி கரெக்டாக தூக்கு தான் நான் பார்க்க போகிறேன். ஆனாலும் கரெக்டாக எப்படி செய்யறதுக்கு என்ன லாஜிக்னே புரியல. ஓகே கைஸ் பரவாயில்ல. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ். அதுதான் கைஸ். வந்து இந்த கோடியாக்கு வந்து என் பர்சனல் காமிச்சு போகிறேன். 2 கார் பர்சனல் காமிக்க போகிறேன். ஆனால் அதுதான் பண்ண மாட்டேன். சூப்பராகவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கார் எங்கே போகிறேன். போல வைக்க போகிறேன் சொல்ல மாட்டேன். சும்மா வச்சுப்பேன். லோன் வாங்கலாம்னு எனக்கு ஒரு தோணுது.
ப்ளீஸ் கண்டிப்பாக லோன் வாங்கலாம் ப்ளீஸ். இந்த வாரம் என்ன சரி பண்ணலையாடா? நான் சரி பண்ண மாட்டேன். ஏன்னா இது என் பர்சனல் கார். அதான் சொல்லுவாங்க கஸ்டமர் கார்டு தான்டா சரி பண்ணுவானுங்க, பண்ண மாட்டானுங்க. நீ என்னடா பர்சனல் கார் சரி பண்ண மாட்டேங்கிற? ஏன்னா guys, இந்த கார் நான் தான் வச்சுக்க போகிறேன், அவனை வாங்க போகிறதில்ல. ஸோ அதுதான் இது. இந்த காரை வந்து நான் வந்து எவ்வளோ சேவ் பண்ணலாம்? ஒரு 85,000. ஸோ இப்போதைக்கு யாரும் வர மாட்டானுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவும் இதோட முடியுது. ஸோ until then, bye from Rados Tamil Gaming. Bye.